தோலை கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவன் பேச்சு கேட்காத, பம்புல மாட்டிக்குவோம். இப்ப உனக்கு வேணுமா வேணாமா? சரி சரி குடு, வாய் முடி சாப்பிடு. ஐயோ, இந்த பாய் வரா போல இருக்குடி. சீக்கிரம் தின்னுடி, தின்னால தோலை காட்டி கொடுத்துருமே. இதுலதான் விஷயமே இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வா போய் ஒழிச்சுக்கலாம். ஏய், இவன் யாரடி புதுசா வரா? இவன் தான் நம்ம ஊருக்கு வர புது இன்ஜினியர் போல இருக்கு. இவன் ஏன் பாதையை விட்டுட்டு இந்த பக்கம் வரா? அதானே. அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு என்ன ஆக போகுதுன்னு. அவரே பாவம் கீழே ஊந்து கிடக்குறாரு. பழம் எடுத்து கொடுறா, சாப்பிடுவாரு. விளையாட்டீங்கல்ல, பழமாவது சாப்பிடுங்க. ஒரு பழம் வேணாமா? சரி சரி வேணாமா, வேணாமா. தம்பி, ராயப்பாளையத்துக்கு வழி எப்படி? அது சரி, நீங்க யாரு? நான் இன்ஜினியர். இன்ஜினியரா? நம்ம ஊருக்கு இன்ஜினியர் வந்துட்டாரு. இன்ஜினியர் வந்துட்டாரு அண்ணா, இன்ஜினியர் வந்துட்டாரு. போச்சுடா, இந்த மனுஷன் எப்பவுமே கையும் கல்லுமா தான் இருப்பார் போல இருக்கு. நடக்குது நடக்குதா, எதையாவது ஒண்ணு கேட்கணுமே உங்கள. எல்லாம் வைத்தியர என்ன மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க? போச்சுடா அண்ணே, சுருட்டா புடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்களா? மொத்தம் கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. டேய், எப்படா அந்த இன்ஜினியர் வர போறாரு? வருவாரு, உட்காரா. போய் கிளிக்கிற மாதிரி தான் உட்காரு. ஏன்டா கணக்கு கூட்டத்தை கூட்டியாச்சு, இன்னும் அந்த இன்ஜினியர் பேர்ல காணுமே. ஆமா, இந்த ஊருக்கு நான் புதுசா இன்ஜினியர் வர போறாரு. இவன் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த கூட்டத்தையே குழப்பிடுவான். டேய் சிண்டு, இங்க வாடா. வரேன். வணக்கம் ஐயா. என்ன இன்னைக்கு ஊருக்கு புது இன்ஜினியர் வராருல்ல? அப்படியா? அவருக்கு உன்ன சமையல்காரனா ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ போய் அந்த கணக்க பாரு, நான் இந்த கணக்க பாக்குறேன். போடா. சரி சரி, வாங்க தம்பி வாங்க. உங்களுக்கு தான் காத்திருக்கோம், உட்காருங்க. தம்பி உட்காருங்க தம்பி. என்னங்கடா சட்டையை கட்டாம குளிச்சு வந்திருக்கானு பாக்குறீங்களாக்கும்? நம்ம ஊர் தண்ணி பார்த்தோன்னு ஆசை வந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது வந்து அதான் தம்பி, இந்த ஊரு இந்த தண்ணிக்கு பயன்தான் அவன் ஊரை விட்டா காலி பண்ணி போயிட்டான். ஏதோ இருக்கிறவனாவது முடிச்சிட்டு தான் நானே கான்ட்ராக்ட் எடுத்து இந்த பாலத்தை கட்டி முடிக்க ஏற்பாடு பண்ணேன். இப்ப உங்களை பார்க்கும்போது சின்ன வயசா தெரியுறீங்க. பாலத்தையும் சீக்கிரம் கட்டி முடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஐயா, மாலையை போடுங்க. ஓ, நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் முதல்ல போடுறது மாலை தானே. தம்பி, என்ன குறை இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க, ஐயா தீர்த்து வைப்பாரு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். யோ, என்னையா அது? லெஃப்ட் வாயா. மார்க் பண்ணிக்க. ஏ மீனா, யோ, அங்க என்ன பண்ணிட்டீங்க? மொழ வசர இந்த தோடுல ஒழுங்கா பாருங்க. உன்னை அவ அடிக்கும் போது நினைச்சேன்டி இந்த பாலத்தை அவன் சீக்கிரமா கட்டி முடிச்சிருவான்னு. அது பாத்தியா, போட்டோ எடுக்க மிஷின் மாதிரி செய்யல. சீக்கிரமா போட்டோ எடு. அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடே. அவன் கிடக்குறான்டி. இன்னைக்கு என்கிட்ட அவன் வம்பு தும்பு பண்ணா நான் ராயர் பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டேன் இல்லையாரு பாரு. நீ துணிவிட்டு நான் போட்டோ எடுக்க ரெடி. அவன் வரத்துக்குள்ள சீக்கிரமா புடிடி புடிடி. இது என்ன ஓட்ட மிஷினா இருக்கு? இன்னும் கொஞ்சம் தள்ளி போ. சரியா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பின்னால போ. இப்பவாவது தெரியுதா? இன்னும் கொஞ்சம். இப்ப தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போ.
ரொம்ப பலமா பட்டிருக்குங்க. மயக்கம் தெளிய 2-3 நாள் கூட ஆகுமுங்க. நெத்தியில 10 போட்டிருக்கானுங்க. அந்த 10 காயாம இருக்க அடிக்கடி நீர் விட்டு ஈரப்படுத்தணுங்க. தவற விட்டீங்கன்னா உயிருக்கே ஆபத்துங்க. நீங்க யாராவது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. விவரம் தெரிஞ்சவங்க நீங்களே கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆகட்டுங்க, வந்து பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரட்டுங்களா? வாங்க. யோ வைத்தி ஐயா, நான் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டல்ல? மீறி ஏதாவது நடந்தது நம்ம ராயர் பொல்லாத ஆளு தொலைச்சிடுவாரு. எனக்கு அது கூட தெரியாதுங்களா? ஐயா வணக்கமுங்க. வைத்தியர, ஏனுங்க நம்ம இன்ஜினியர் பயலுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அடிப்பட்ட காயம் ஆறதுக்கு 1 மாசம் ஆகுங்க. கணக்கு ஐயா நம்ம கணக்கெல்லாம் சொல்லிட்டே இல்ல? எல்லாம் சொல்லிட்டேனுங்க. அப்ப நாங்க வைத்தியம் பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயா போயிட்டு வரணுங்க. வராத போயா. ஒரே வார்த்தையில வைத்திய ஊருக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இனிமே அந்த இன்ஜினியர் கதி அதோ கதிதான். நம்ம இன்ஜினியர் யாரா இருந்தா நமக்கு என்ன? ஏண்டா மச்சான், இந்த ராயர் பொண்ணு சமாச்சாரம் ஊர் பூரா பத்திக்கிட்டு எரியுது. குளிர்காய போறது இன்ஜினியர். நமக்கு ஏன்டா வம்பு? சீட்டை போடுறா. மாப்பிள்ளன்னு சந்தோஷப்படுறியா? இனிமேல் தான்றி அவனுக்கு சோதனையே ஆரம்பிக்க போகுது. வயசுலதான் வளர்ந்துட்டான்னு பார்த்தேன், மூளையும் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால இனிமேல ரூம்குள்ள கூட்டிட்டு இருமா போ. என்ன திறந்து விட்டு நுழைஞ்சிட்டேன்னு பாத்தியா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். பாத்தியா, முரட்டு பசங்க. நீ பூட்டி இருந்தா கூட வந்துருவாங்க. என்ன என்ன காலிக்கு தானே பண்றியா? என் பேரை சரியா சொல்றானே, நல்ல புத்திசாலி. ஆனா அடிக்கடா. இப்போவாது என்னை பத்தி புரிஞ்சிருக்கோம். வாங்க நாட்டாம, நானே உங்களெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்களா எல்லாம் வந்துட்டீங்க. ஊருக்கு போக்கு காட்டி பேருக்கு பாலம் கட்டுறான் நாட்டாம. இவன் கவர்மெண்ட் கொடுக்கிற சிமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டு சாம்பலையும் சாதியும் வச்சு பாலம் கட்டுறான். நானே உங்களெல்லாம் வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், இப்ப மாட்டிக்கிட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. ராயர் பாலம் கட்டுறதுல நீங்க பண்ண ஊர்ல தெரிவிச்சதே மிஸ்டர் கண்ணன் தான். பாத்தீங்களா, அந்த ராயர் பாலம் கட்டுற எங்க பதிக்க வச்சிருக்காங்க. ராயர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆனகிட்ட மோதனா போனகதி என்ன ஆகும்னு புரிஞ்சுக்க வேண்டாம். முட்டா பையன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ராயரை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? மலை கிட்ட மோதுனா மண்டதான் உடையும். இப்போ தெரிஞ்சுதா? ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான். பாலம் கட்ட வந்தவன் பாலத்தோட நிக்கணும். அட பாவி, ஊரையே பாடையில வைக்க முடிவு பண்ணிட்டியாடா? நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா, இந்த நேரத்துல நீ இதுக்காகத்தான் வந்தேன். இதை திருடிட்டு வந்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிட. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. நீயும் அப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சேன். நான் உனக்கு நான் ஆயிட்டப்புறம் அப்பா அம்மா சொன்னல அப்புறம்தான்
இருந்தாலும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? எனக்கு வர ஆபத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆனா உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேயா? பைத்தியம், நான் மட்டும் நீ இல்லாம உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? எங்க கொஞ்சம் சரி. எனக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஆட்டம் பாட்டத்தோட வரானுங்க. ஊரே உங்க பக்கம்னு அந்த இன்ஜினியர் பையனுக்கு காட்டத்தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, நான் போய் அவங்கள என்னன்னு கேட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு வரேன். ஆட்டத்தை நிறுத்துங்கடா. என்ன நாட்டாம, இவனுங்கெல்லாம் கழனிக்கு அனுப்பலையா? அது அவங்களே காட்டி தெரிஞ்சுக்கோ. நீங்க சொன்னா குறைஞ்சிடுங்களோ? ஏய், எடுப்பு அதெல்லாம் அந்த காலம்டா. போய் ராயரை வர சொல்லு. உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன்டா. எல்லாம் நையாண்டி பண்ணா வந்திருக்கிறீங்க. ஏன்றா கணக்கு, இவனு ஜாதகம் நம்ம கையில எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு வந்து காமி. இதானே என்கிட்ட பத்திரமா இருக்கு. இத வச்சுக்கிட்டு தானே இவங்களெல்லாம் இத்தனை நாள் அடிமையாக்கி வச்சுட்டு இருந்தீங்க. கையெழுத்து போட்டதுனால எத்தனை நாள் ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ராயர் அவர்களே? இப்ப பாரு, இவங்க தலையெழுத்தெல்லாம் எப்படி மாத்த போறேன். இப்ப பாலத்துக்கு கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் தான். கட்டி முடிச்சதும் விழாவுக்கு அழைப்பு வரும். வந்து கலந்துக்க. வாங்கப்பா எல்லாரும். ஐயா, நம்ம வீட்டு விஷயம் எப்படியோ வெளியில போயிடுச்சு. நம்ம கண்ணு பத்திரத்தை கீழ்ச்சி போட்டான். இந்த நேரம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது.